Hi everyone, welcome back to my channel Nosy Sandwork. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த டாலோட அசம்பிள் தான் பார்க்க போகிறோம். எப்படி வந்து எல்லாத்தையும் அட்டாச் பண்ணலான்னு. ட்ரெஸ், ஹெட், அப்புறம் இந்த ஹேர், இந்த ஃப்ளாஸ் எல்லாமே நான் வந்து பார்ட் 1 வீடியோவில் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போனதுனால பார்ட் 1 பார்ட் 2ன்னு நான் ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 1ஓட லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பார்ட் 1 வீடியோவில் வந்து நம்ம எல்லாமே செப்ரேட்டாக பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜஸ்ட் வந்து அட்டாச் பண்ணுற ஒர்க் மட்டும் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டாலோட ட்ரெஸ் பண்ணியாச்சு, ஹெட்டு பண்ணியாச்சு, டாலோட ஹேர், அப்புறம் அந்த ஹேர் மேலே வைக்கிற ஃப்ளார்ஸ், அப்புறம் காலர், அதுக்கப்புறம் இந்த ஹேர் மேலே வைக்கிறது எல்லாமே நம்மகிட்ட வந்து பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணுறது, அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாலோட ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. நம்ம இப்படியே ரிவர்ஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து இது வந்து பாட். ஓகே, ஸோ பாட், இதை அப்படியே நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா டாலோட ட்ரெஸ் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இப்படி நம்ம இந்த டிசைன் ஒர்க் பண்ணோம் பார்த்தீங்களா, இதுதான் டாலோட ட்ரெஸ். ஓகே, இப்போ நம்ம ஹெட்டை வந்து எங்கே அட்டாச் பண்ணுறோன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நல்லா பாருங்கள், இது வந்து ரவுண்ட் 1. ஓகே, இதுதான் நம்ம ரவுண்ட் 1, 1, 2 இந்த பம்ப் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஸ்டிச். ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த பம்ப் மாதிரி தெரியுதுல்ல, இந்த நூலே வந்து இப்படி இந்த நூல். ஓகே, இது ஃபஸ்ட் ரவுண்ட் 8. ஸோ செகண்ட் ரவுண்ட் 16 இது இருக்கும். ஃபஸ்ட் ரவுண்ட் இது, செகண்ட் ரவுண்ட் இது. ஓகே, இந்த செகண்ட் ரவுண்டில் இந்த ஒவ்வொரு ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒவ்வொரு ஸ்டிச்சில் தான் நம்ம ஹெட்டை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, செகண்ட் ரவுண்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. ஓகே, இங்கே ஸ்டார்ட் ஆகி இப்படியே வந்து இங்கே முடியுது. ஓகே, நம்ம இங்கே வந்து எவ்வளோ பண்ணியிருக்கிறோம், இங்கே செயின்ஸ் வந்து 12 இருக்கும். ஓகேவா, இங்கே வந்து 16 இருக்குது. இப்போ இதை தான் இந்த ஹெட்டை வந்து இதில் அப்படியே அட்டாச் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 4 இருக்கும், அதை வந்து நம்ம சேர்த்தே வந்து தச்சிடலாம். நான் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஹெட் எடுத்துக்கோங்க. எப்போவுமே நமக்கு இப்போ ட்ரெஸ்ஸோட ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த இடத்துல நம்ம அட்டாச் பண்ணனால இது பேக் சைடாக கன்சிடர் பண்ணோம். ஸோ பேக் சைட்லேருந்தே நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ தான் ஃப்ரண்ட் சைடு வந்து நமக்கு கொஞ்சம் நீட்டாக கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இதை எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த பம்ப் இந்த ஸ்டிச்சில் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுறேன். அப்படியே இழுங்க. ஓகே, இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்சையும் இந்த வி ஸ்டிச்சோட நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகேவா, இந்த இது ஃபஸ்ட், இது அகெயின் next stitch, second one. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதே மாதிரி நம்ம பார்த்து பண்ணாலே நீட்டாக வந்துடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு நமக்கு நீட்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டாக பண்ணுங்கள். 1, 2 ஸ்டிச் மிஸ் ஆச்சுன்னா ஒரு ஸ்டிச் மிஸ் ஆச்சுன்னா ஒன்றும் தெரியாது ரொம்ப. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ரவுண்ட் 2 அந்த 16 ஸ்டிச்சஸ் காமிச்சேன் பார்த்தீங்களா, இந்த இது. ஓகே, ஏன்னா ரவுண்ட் 1 உள்ளே இருக்கும், ரவுண்ட் 2ல் இருக்கிற இந்த ஸ்டிச்சையும் நம்மளோட இந்த வி ஸ்டிச்சையும் ஓகே சேர்த்து அட்டாச் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அட்டாச் பண்ணுறது வீடியோலேயே உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, இப்படி தான் ஒவ்வொன்றையும் அட்டாச் பண்ணிட்டு வரணும்.
கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு இங்கே எத்தனை ஸ்டிச் இருக்குது? 1 2 3 4 5 இருக்குது. இங்கே வந்து 1 2 3 ஸ்டிச் தான் இருக்குது. ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த ஒரு லூப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லூப்பை நெக்ஸ்ட் இதில் விட்டு தைச்சிக்கோங்க எப்பவும் போல். அதுக்கு அடுத்த லூப்லேயுமே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இந்த லூப்பையும் அதே ஸ்டிச்சிலே நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, சேம் இதிலே ஸ்டிச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இருக்க லூப்பை இந்த சென்டர் இதில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இருக்கிற 2 லூப்ஸ் ரிமைனிங் இருக்குது. 1 அப்புறம் 2. நெக்ஸ்ட் இருக்க லூப்பை நெக்ஸ்ட் இதில் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க லூப்பை நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள். அதையுமே சேம் ஸ்டிச்சிலே இந்த மாதிரி நம்ம பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஸ்டார்டிங் பண்ண ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா? அதை அகெயின் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்லேயும் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக கவர் ஆயிரும். ஓகே, இதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஓகே, டாலோட ஹெட் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஐஸ் அண்டு லிப்ஸ் வந்து எங்கே அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த இது ஐப்ரோஸ். ஓகே, ஐப்ரோஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஐஸ் வச்சிடலாம். அப்புறம் கீழே வந்து லிப்ஸ் வச்சிடலாம். வந்து நீங்கள் பிளாக் கலர் யான் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து எம்ப்ராய்ட்ரி த்ரெட் இருந்தாலும் ஓகே, நார்மல் நூல் வச்சுருந்தாலும் ஓகே. கொஞ்சம் தின்னான நூலாக எடுக்கணும். ஓகேவா? ரொம்ப திக்கான யான்னா ரொம்ப நமக்கு இதாக தெரியும், திக்காக தெரியும். ஸோ இது வந்து ஆங்கர் பிராண்ட் பேர்ல் காட்டன். இந்த யான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எனி டைப் ஆஃப் த்ரெட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் ஒரு த்ரெட்டு தான். இந்த மாதிரி பிளாக் த்ரெட்டை வந்து நீங்கள் இப்படி ரெண்டாக வச்சுட்டு நம்ம டார்னிங் நீடில் கோர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கோர்த்துட்டிங்கன்னா ஓகே, இப்படி நான் கோர்த்துருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ரவுண்ட் 1 வந்து இது. ஓகே, ரவுண்ட் 1 2 3 4 5. ஓகே, 5th ரவுண்ட் இது, 6th ரவுண்ட் இது. ஸோ 5th ரவுண்டில் வந்து நான் ஐப்ரோ வைக்க போகிறேன். ஓகே, 6th ரவுண்டில் வந்து நான் வந்து ஐஸ் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ 5th ரவுண்ட். ஓகே, 1 2 3 4 5. ஓகே, எது ஃப்ரண்ட் சைடு நல்லா பார்த்துக்கலாம். இது பேக் சைடு, இதுதான் நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு. இது ஹூக்கை இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே இன்சர்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் 1 2 3 4 5 முடிஞ்சு நெக்ஸ்ட் இதில் இன்சர்ட் பண்ண போகிறேன். பேக் சைடில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். நம்மளோட ஐப்ரோ வந்து ஓவர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம லிப்ஸ் வச்சிடலாம். அது வந்து ஐப்ரோலேருந்து இப்போ ஐப்ரோ வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அதுலேருந்து 1 2 3 4 4th இதில் வைக்கலாம். இந்த இது இருக்குது பார்த்தீங்களா டிசைன், இதுக்கு கொஞ்சம் கீழே நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹேர் அட்டாச் பண்ணிடலாம். ஓகே, ஹேர் வந்து நம்ம இதில் எண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா?
இதை இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டிச் போயிட்டு இந்த ஸ்டார்டிங்கில் 1 2 3 4 5 இது சிங்கிள் க்ரூஷே பண்ணியிருப்போம்ல, அதில் வந்து யானை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கே தான் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, ஹேரை. ஓகே, நமக்கு வந்து ரவுண்ட் 1 வந்து இது ஹெட்டில் 1 2 3 4. இந்த 4ல் வந்து நமக்கு இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இந்த செயின்ஸ். இந்த ஒவ்வொன்றிலையுமே நம்ம இன்சர்ட் பண்ணி ஒவ்வொரு செயினையுமே ஹேருக்கு வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு மேலே இருக்கிற செயின் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஹேரோட இந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் நம்ம ஹெட்டுக்கோட டாப்பில் இது ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹூக்கை வந்து அது பக்கத்துலேயே நீங்கள் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஹெட்டையும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். ஓகேவா? பண்ணிட்டீங்கன்னா நல்லா வந்து அட்டாச் ஆயிரும். ஓகே, நல்லா இதாயிரும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சென்டர்லேயும் லைட்டாக பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஹேர் ஓவர். இந்த ஹேரோட எல்லா இந்த சைடில் இருக்க ஹேர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி, ஓகே, நீங்கள் ஃபெவிக்விக் வச்சுருந்தீங்கன்னா ஃபெவிக்விக் யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஹாட் க்ளூ, என்ன ஃபேப்ரிக் க்ளூ, அந்த மாதிரி எனி டைப்ஸ் ஆஃப் க்ளூ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் தைக்கிற பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இனிமேல் தைக்க வேண்டாம். நம்ம வந்து மற்ற எல்லாத்தையுமே நம்ம வித் ஹெல்ப் ஆஃப் ஒரு க்ளூ வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த பார்ட்லாம் ரொம்ப ஈஸி தான், சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். வீடியோவில் பண்ணுற மாதிரியே ரொம்ப எக்ஸாக்டாக வந்து நீங்கள் லைன் அப் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஹேர்னால உங்களுக்கு எப்படி நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே ஒட்டிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிட்டு இது எல்லாத்தையுமே சேமாக இதே மாதிரி ஒட்டிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஹேர் அட்டாச் பண்ணிட்டேன். ஹேர் வந்து நீங்கள் எந்த மாதிரினாலும் பண்ணிக்கலாம். அதான் ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிக் பண்ணாலும் ஓகே. நான் எண்டில் வந்து கொஞ்சம் ஸ்டிக் பண்ணாமல் இருக்கேன், கொஞ்சம் நேச்சுரலாக தெரிகிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பண்ண இந்த காலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே ஜஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வச்சுட்டு பேக் சைடில் ஜஸ்ட் நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம ஹேருக்கு மேலே இந்த லீஃப் அண்ட் ஃப்ளார்ஸ் எல்லாம் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் 2 எட்ஜஸை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ளார்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃபெவிக் ஸ்டிக் இல்லைனா ஒரு ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, நம்மளோட லாஸ்ட்டாக நம்மளோட சேஃப்டி ஐஸ் வந்து இப்படி கண்ணில் ப்ளேஸ் பண்ணிடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பியூட்டிஃபுல்லான டால் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரிவர்சபிள் ஃப்ளவர் டால். நான் உங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், காலரையும் நான் வந்து ஃபெவிக்விக் வச்சு நான் ஒட்டிட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி பார்க்கலாம். நமக்கு எவ்வளோ அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லான பாட் கிடச்சிருக்குன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு யூனிக்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராஜெக்ட். ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணேன். இந்த டால் பண்ணேன். ஸோ உங்களுக்கு வந்து என்ன டால் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த எல்லோ கலர் ஆர் இந்த ப்ரௌன் கலர்னு. ஸோ அகெயின் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணால் நம்ம டாலாகவும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறையா கிராஃப்ட் அண்ட் க்ராச்செட்டிங் வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறேன். இது வந்து உங்கள் ஹோம் டெக்கராக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான ப்ராஜெக்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், சீக்கிரமாக பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.